திரு ஜென்ராம், இந்த பயணத்தினுடைய அடிப்படை நோக்கம் அப்படின்னு என்ன பார்க்கலாம்? ஒரு இப்போ இந்த பயணத்தில் ஒருங்கிணைக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது லார்ஜ் ஸ்கேலில் நம்பர் ஆஃப் அமௌண்ட்டாக இப்போ வந்து 10,000 கோடி 20,000 கோடி 50,000 கோடிங்கிறத தாண்டி ஸ்கில்ஸை கொண்டு வரதுக்கு, டெக்னாலஜியை எடுத்துகிட்டு வரதுக்குமான ஒரு முயற்சியாகத்தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். இங்கே வந்து லார்ஜ்லி நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டாக இருக்கிறோம். இப்போ வந்து R&Dயும் ரிசர்ச்சை கொண்டு வர்றது, அல்லது இப்போ ஒரு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா கார் அசெம்பிள் பண்ணுறோம், இல்லை ஐஃபோனை அசெம்பிள் பண்ணுறோம், ஆனால் அதுக்கான டிசைனை கிரியேட் பண்ணுற அல்லது ரிசர்ச்சை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தமிழ்நாட்டை உருவாக்கணும், அதுக்காக நாங்கள் போகிறோன்றாங்க. பட் இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஒரு பொதுவான பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், முதலீடுகளை இருக்கிற பயணங்கள் அப்படிங்கிறதுல அமௌண்ட்டு பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கா? இதை எப்படி வேலிடேட் பண்ண வேண்டியிருக்கு? தமிழ்நாடு அரசு பயணத்திற்கான நோக்கத்தை ரொம்ப தெளிவாகத்தான் சொல்லுது. இங்கே முதல் நாள் வந்த ஒரு 6 நிறுவனங்களோட போட்ட ஒப்பந்தத்தில் நோக்கியாவோட போட்டதும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆய்வு வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கான விஷயங்கள் தான். பேபாலோட போட்டதும் செயற்கை நுண்ணறிவு டீல் தான். அதுக்கப்புறம் இன்ஃபின்ஸ் ஹெல்த் கேரோட மதுரையில் அதுக்கு போட்டதும் அதே தான். அப்ளைடு மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதும் செயற்கை நுண்ணறிவு, அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் தான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் 2வது நாள் கூகுளோட போட்ட ஏஐ ரிசர்ச்சும், நீங்கள் அரசு ஏற்கனவே சொன்ன அதே திட்டத்தின் அடிப்படையில் தான், அதே நோக்கத்துக்காக தான் போகுது. மற்றபடி இந்த முதலீட்டு பயணத்தை மொத்தமாக எப்படி பார்க்கணும்னா, அங்கே ஏற்கனவே இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக போடப்பட்ட ஒப்பந்தங்கள் MOU இருக்கு. MOU முதல்ல அந்த 6, அதுக்கப்புறம் கூகுளோட ஒப்பந்தங்கள் இருக்கு. கான்கிரீட்டா ஒப்பந்தங்கள் கையில வருது. 2வது ஒப்பந்தங்களாக வருதா வரலையாங்கிறது முக்கியம் இல்லை, உலக அளவுல லீடிங் யூனிட்ஸோட, உலக சந்தையில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள், தலைமை நிறுவனங்களோட, பிரதான நிறுவனங்களோட உரையாடல்களை தொடர்ந்து நடத்துவது, அதன் மூலமாக ஒரு நீங்க சொன்ன மாதிரி ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றது, நம்பகத்தன்மையை உருவாக்குவது, அதற்கு பிறகு பின்னாளில் அதற்கான பலன்களை நாம பெற முடியும். இப்போ வந்து சேனலை ஓபன் பண்ணணும், அவங்களோட உரையாடணும் அப்படிங்கிற லெவலில் லீடர்ஸோட பேசுறது, ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களோட பேசுவது அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக அங்கு வாழக்கூடிய தமிழர்கள்ன்ற, தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்த மாநிலம், அதனால இங்க கல்யாணசுந்தரம் என்ன சொல்றாரு, முயற்சி செய்யுங்க, நீங்க இந்த முயற்சிகளை எடுப்பதை நாங்க கேள்விக்குள்ளாக்கல, ஆனா ட்ராக் ரெக்கார்டு என்ன சொல்லுது? கடந்த 3 பயணங்களின் மூலமாக என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, அப்ப 4வது பயணத்தில் என்ன நம்பிக்கை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான். நாங்கள் இங்கே வருவதை யாருமே தடுக்கல, வந்தால் நல்லது, ஆனால் ட்ராக் ரெக்கார்டு என்ன சொல்லுது அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புறோம் அப்படிங்கிறார். அந்த ட்ராக் ரெக்கார்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பயணத்தினுடைய ஓவரால் கோல் இருக்குல்ல, அவங்க 2030க்குள்ள $1 trillion பொருளாதாரமாக இதை மாற்றுவது அப்படிங்கிறதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அந்த ஓவரால் பேக்கேஜில் இது ஒரு, அதற்கு தேவையான நடவடிக்கைகள்ல இது ஒன்று. இதுல சிறிய தொகைகள் தானே வருது, இது ஒரு பெரிய தொகையா அப்படின்னு கேட்டா, இது வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ஃபோக்கஸ் தான் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதும் முக்கியமானது. இதுல டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்சேஞ்ச் இருந்ததுன்னா அதுல கூடுதலாக கவனம் செலுத்துவதும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல கவனம் செலுத்துவதுமாக அவங்க இருக்கிறாங்க. அதனால ஃபோக்கஸே வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸுக்காக போகும்போது வரக்கூடிய தொகைகள் மாதிரி இதுக்குள்ள வருவது அப்படிங்கிறது நடைமுறையிலேயே சாத்தியம் இல்லாதது. அதுக்கப்புறம் இந்த இங்க இருக்கக்கூடிய அவலங்களை மறைப்பதற்காக இந்த பயணம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எதிர்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய 2 முக்கியமான பயணம் வந்து 2 முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் போதைப் புழக்கமும். இந்த 2 மக்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள். இதுல இருந்து ஒருத்தருடைய மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி படம் காட்டுவதற்கு யாராலையும் முடியவே முடியாது. இது உண்மையிலேயே சீரியஸான பிரச்சனையாக இருந்தால் வெளிநாட்டு முதலீட்டு செய்திகளோ அல்லது பயண செய்திகளோ மக்களுடைய கவனத்தை ஒருபோதும் திசை திருப்பாது. ஆனா இங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக வரணுங்கிற ஆர்வத்தை எதிர்கட்சி தலைவர் வெளிப்படுத்துகிறது. இந்தியா முழுக்கவே ஒரு சிக்கலான பிரச்சனையா தான் மாறிட்டு இருக்கு. பஞ்சாப்ல இருக்கிற மாதிரி ஒரு போக்கஸ் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கல. அப்படி ஒரு போக்கஸை கொடுக்கணும்னு எதிர்கட்சிகள் விரும்புகின்றன.
அதனால flare up பண்ணி இன்னொரு விமர்சனம் exaggerate வைக்கிறாங்க. பண்ணி சொல்றாங்க. இது முதலீட்டை ஈர்ப்பதற்கான பயணம்ங்கிறது தாண்டி இது சுற்றுப்பயணம் என்பதாக எதிர்க்கட்சி தலைவரும் விமர்சிக்கிறாரு. திரு ஹெச் ராஜா இப்ப பிஜேபியுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவரும் சொல்றாரு. ஒரே குரல்ல இந்த விமர்சனம் வருது. அப்ப அதை மக்கள் கவனிக்க மாட்டாங்களா? அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கணும்? இல்ல, அதை மக்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு கடந்த காலங்களில் அடல் பிஹாரி வாஜ்பாய் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது, ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது அவருக்கு ஒரு அமெரிக்காவில் ஒரு சர்ஜரி பண்ணுவதற்கான தேவை இருந்த சமயத்தில் ராஜீவ்காந்தி அவரை யூஎன் டெலிகேஷனுக்கு தலைவராக போட்டு அனுப்புனார். அவர் யூஎன் டெலிகேஷன்ல போய் பேசிட்டு அவருக்கு வேண்டிய மருத்துவ சிகிச்சைகளையும் எடுத்துட்டு சர்ஜரியையும் செய்து முடிச்சுட்டு திரும்பி வந்தாருங்கிறது கடந்த கால நிகழ்வு. இது போல ஒவ்வொருவருடைய பயணத்துக்கு பின்னாலேயும் நமக்கு சில விஷயங்கள் தெரியலாம், தெரியாம இருக்கலாம். அது வந்து ஒரு அடிப்படையான நோக்கம் இதுதான். இந்த வேலைகள் முடிந்ததற்கு அப்புறம் தனிப்பட்ட முறையில் நண்பர்களை அல்லது உறவினர்களை சந்திச்சுட்டு போகக்கூடிய பிரதமர்களோ முதலமைச்சர்களோ வேறு அமைச்சர்களோ வருவது வந்து பிழையான ஒரு விஷயமாக நான் நினைக்கல. அதுல அவரும் தெளிவா சொல்றாரு, முதலீடுகளை ஈர்ப்பது ஒரு பக்கம், அங்க இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளை சந்திப்பது இன்னொன்னு அப்படிங்கறதாவும் அவர் சொல்றாரு. பலரையும் சந்திக்கிறாரு. ஜெனரேஷன்ங்கிறதுக்கு நம்ம வந்து கான்கிரீட்டான வேல்யூ கிடைக்காது. அது அதனுடைய பலன் வந்து நீண்டகால பலன்களாக நமக்குள்ள கிடைக்கும். அது உடனடியாக இப்ப பார்க்க முடியாது. சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை வந்து அமைச்சருக்கு கொடுத்தது அப்படிங்கறத கேள்விக்குள்ளாக்குறாங்க. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அதிகார பகிர்தல் தான். அது ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி அது துரிதமாக வேலை நடப்பதற்கு கூட அது காரணமாக இருக்கக்கூடும். ஓகே, நான் முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு கல்யாண் சுந்தரம், இது ஒரு டீசென்ட்ரலைசேஷனா பார்க்கணும் அப்படிங்கிறார். நீங்க வச்ச பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது, திரு புகாரி சில கேள்விகள் எழுப்புறாரு. சட்டம் ஒழுங்கோ இல்லை இந்த பிரச்சனைகளோ எல்லா காலகட்டத்திலும் தானே இருந்திருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமெரிக்கா சென்ற போதும் தானே இருந்தது. அப்படி எல்லாமே சரியாகி தான் போனாரா? அதை அப்படிதான் அணுகணுமா அப்படின்னு கேட்கிறாரு. நான் அந்த ரெண்டுக்குமே பதில் சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி வைத்திருந்தீங்க, அதுக்கும் நான் பதில் சொல்ல விரும்புறேன். அதே மாதிரி திரு ராஜீவ்காந்தி அவர்கள் முதல் சுற்றிலே பேசுகிற போதே சொன்னார், நீங்க வந்து குடும்ப உறுப்பினர்கள் போனார்கள், சந்தித்தார்கள் என்று சொன்னால் அவதூறு வழக்கு பாயும் என்று சொன்னதோடு அவர் நிற்கவில்லை. அடுத்த ஒரு வார்த்தையை சொன்னார், இப்படியெல்லாம் வந்து அவதூறை பரப்புவது, வதந்தியை பரப்புவது எவ்வளவு பெரிய மோசடி தெரியுமா, அயோக்கியத்தனம் தெரியுமா என்றார். நான் மரியாதைக்குரிய நண்பருக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இந்த குற்றச்சாட்டை வைத்த போது எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர் அமெரிக்கா சென்ற போது அவருடைய மகன் அதற்கு முன்பாகவே அமெரிக்கா போய் அதற்கான வேலைகளை பார்த்தார் என்று ஒரு வதந்தியை, ஒரு அவதூறை சொன்னவர் உங்களுடைய முன்னாள் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நானே இந்த விவாதத்தில் உட்கார்ந்து பேசியிருக்கிறேன். திரு மிதுன் அவர்களினுடைய பாஸ்போர்ட்டை நாங்கள் வெளியிட தயாராக இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் அவர் அமெரிக்கா போகவில்லை என்பது நிரூபணமானால் அமைச்சர் பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறீர்களா என்று கேட்டபோது ஓடி ஒளிந்து கொண்டவர் உங்களுடைய அமைச்சர் என்பதை நினைவுபடுத்திவிட்டு, வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி எங்களுக்காகவும் ஒரு அவதூறு வழக்கு தனிப்பட்ட நண்பர் என்கிற முறையில கேட்கிறேன், அவரே தொடர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, எனவே அவதூறு வரப்போது எங்கள் நோக்கமல்ல, ஆதாரப்பூர்வங்களோடு இருந்த விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். அதே போல நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்கள், இல்ல, அதாவது உங்களுடைய கருத்து சுதந்திரத்தையோ நீங்க செய்திகளையோ நான் சொல்ல,